குரங்கு கையில் கிடைச்ச பூமாலன்ற மாதிரி புது ஆர்சி கார் ரிமோட்டை சல்லியாக உடச்சிட்டிங்களாடான்ற மாதிரி தாங்க இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ரீசெண்டாக நமக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்படி பார்க்காதவங்க அது ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்காகனாக்க நம்ம வாங்கின காரை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கே டேபிளில் வச்சு ஓட்டும் போது நல்லா ஓடுது, ஸோ தரையில் வச்சு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஒர்த்து இல்லையான்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா ஓட்டும் போது செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. பேக் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது செம்ம ஒர்த்து. ப்ரைஸ் என்னன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் அந்த பட்டனை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இல்லாமல் இங்கிட்ட அமுக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சுனாக்கா, அந்த பட்டன் என்ன வச்சு உடஞ்சி உள்ளே போயிடுச்சு. உடஞ்சி உள்ளே போகல, அதோட பிளேஸ்மெண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி 5 நிமிஷம் கூட ஆகாது அது ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ளே உடச்சி விட்டாங்க. எனக்கும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் செட்டே ஆகாதுங்க, நான் உடச்சி போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் இதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணேங்க. ஆனால் சரி பண்ணும்போது வேறு சில பிரச்சனைலாம் எடுத்து விட்டேன். நம்ம எப்பயுமே அப்படி தானே, ஏதாவது ஒன்று பண்ண போய் வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் இங்கே நான் பண்ண போய் அந்த ஆண்டனாவில் வந்து ஏதோ கனெக்ஷன் லூஸ் ஆயிடுச்சு. நானும் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் சரியாகல. அதுக்கப்புறம் தூக்கி ஓரமாக வச்சிட்டேன். பின்னாடி பாருங்கள், ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு. கையில் வேற ஒரு ரிமோட் இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சிருந்தாங்க காரு, அதோட ரிமோட் அது. அதை யூஸ் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆச்சு. அதை வச்சு நான் விளாண்டுட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் 400. காரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. ரிமோட்டு குறை, அப்புறம் வந்து பேட்டரி வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பேட்டரி இல்லாமல் நார்மல் பேட்டரி வாங்கி போடணும். அப்படின்னாக்க இந்த கார் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. நீங்கள் புதுசாக இந்த மாதிரி பொருள் வாங்கி அதை உடச்சிருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன.